அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணுமீரா. இன்னைக்கு நாம சந்திக்கவிருக்கும் ஆளுமை திரு விழியன் அவர்கள். எழுத்தாளர் விழியன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒரு கம்பீரமா எனக்குள்ள தோன்ற ஒரு எழுத்தாளர். நான் கடந்து வந்த பல எழுத்தாளர்கள்ல சமீப காலமாக தொடர்ந்து அவருடைய சிறுகதை தொகுப்புகளை நான் கவனிச்சுட்டு படிச்சுட்டும் வந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே ஆர்வம். அவரை பற்றி நம்ம மீரா டாக்ஸ்ல பேசணும் அப்படின்னு இன்னைக்கு லக்கிலி எனக்கு அவருடைய அறிமுகம் கிடைச்சி உடனே ஒத்துக்கிட்டாரு. எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம சந்திக்குவோம் விழியன் அவர்களை. வணக்கம் விழியன். வணக்கம். ரெமி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னை பற்றி சொல்லிக்கலாமா? ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே. என்னுடைய உண்மையான பேர் உமாநாத். நான் ஒரு ஐடி துறையில் கிட்டத்தட்ட ஒரு 21 ஆண்டு 22 ஆண்டுகளாக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் விழியன்ற பேரில் தான் நான் அறியப்படணும் அப்படின்னு நிறைய ஆசை. 2005 ஆரம்பித்து இது 20வது வருடம். ஆனால் குழந்தைகளுக்கு 2009 எழுத ஆரம்பித்தேன். 2005 முதல் புத்தகம் தோழியை உன்னை தேடுகிறேன் அப்படின்ட்டு ஒரு கடித இலக்கியம், அதுவும் பாரதி புத்தகாலயம் தான் வந்தது. ஒரு 25 வயது இளைஞர் தன்னுடைய தோழியை தேடி எழுதுகிற கடிதங்கள். அதில் எதுவுமே ரொமான்ஸ் அப்படின்லாம் கிடையாது, அல்லது வர்ணிப்பது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பையனும் பொண்ணும் என்னெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்றத சொல்கிற ஒரு 17 கடிதங்கள். அது இப்போ அச்சு பிரதி எதுவும் இல்லை, அதை போடலாம் அப்படின்னா வேணான்னு சொல்லிட்டாங்க நண்பர்கள்லாம். இப்போ வேற ஒரு இடத்துக்கு போயிட்ட நீ, அதனால் அப்படின்ட்டு. அப்புறம் 2009 குழந்தைகளுக்காக எழுதிட்டு இருக்கேன். அம்கா புத்தகம் ஒரு 62வது புத்தகம். சிறப்பு. இதுதான் குழந்தைகளுக்காக எழுதுறது அப்படின்னா எல்லா ஜானரையும் டச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால வண்ண புத்தகங்கள், மழலை புத்தகங்கள் ஆரம்பித்து சிறார்களுக்கான புத்தகங்கள், அப்புறம் இளையோர்களுக்கான புத்தகங்கள், அப்புறம் குழந்தைகள் பற்றிய புத்தகங்கள், குழந்தை வளர்ப்பு சார்ந்த புத்தகங்கள், அப்புறம் கல்வி சார்ந்த புத்தகங்கள், அப்புறம் இப்போ சமீபமாக ஒரு கிட்டத்தட்ட 8-9 புத்தகம் கணிதம் ஒட்டி நிறைய எழுதிட்டு இருக்கேன். இனிமேட்டு இன்னும் நிறைய கணிதம் ஒட்டி தான் அடுத்து வர புத்தகங்கள்லாம். அப்படி இதுதான் விழியனோட பயணம். 20 வருட பயணம். ஆனால் என்னோட வயசு 25 தான், அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்படி பார்க்க போனா உங்களை விட நான் பல வருடம் சிறியவளாக இருக்கிறேன். சரி, இப்போ சமீபத்துல உங்களோடது வெளியான புத்தகம்னு பார்த்தா அம்கா. அதை ரொம்ப முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை எனக்கு படிக்க கிடைச்சது, நானும் படித்தேன். அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எனக்கு வந்தது. உங்களோட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் உடனே சொன்னீங்க, நீங்கள் எதுக்கும் மலைப்பூவையும் படிச்சிருங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உடனே அந்த மலைப்பூவை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் ஏன் அம்கா பக்கம் போனேன், மலைப்பூக்கிட்ட போய் போட்டிக்கிட்டேன். அவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம். இதில் நான் கேள்விகள்ன்றது இல்லை, எனக்கு உங்ககிட்ட எப்படி ஒரு மலை பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களுடைய அந்த கம்ஃபர்ட், அவங்க அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல், அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. இதை 3 பிரிவா பார்க்குறேன். அதாவது முந்தைய தலைமுறை, நடப்பு தலைமுறை, அடுத்த தலைமுறை, இப்படிதான் நீங்க அதை பிரிக்கிறீங்க அப்படிங்கிறது என்னோட புரிதல். முந்தைய தலைமுறை அங்க இருக்கும் போது மலை வாழ் மக்களுக்கு அங்க இருக்கிற வரைக்கும் எல்லாம் கிடைக்குது, சௌகரியம். அதுக்கு அடுத்த தலைமுறை தான் நடுவுல சிக்கிக்கிட்ட தலைமுறையா இருக்கிறாங்க. அதுக்கும் அடுத்த தலைமுறை, அதாவது அந்த ஹீரோயின் லக்ஷ்மி, அவள் இந்த நிலப்பரப்புக்கு வர 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 அங்க இருக்கக்கூடிய சௌகரியங்களை பார்க்க அவளுடைய வியப்பா, அந்த உணர்வுக்குள்ள அவ சிக்கிறது எல்லாமே ரொம்ப அழகா நான் ஒரு உளவியல் ரீதியாக அதை பார்க்கறதுனால என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. அது ஒரு குழப்பமா இல்ல சந்தோஷமா அப்படிங்கிற அதை எழுத்து வடிவில கொடுக்கறதுங்கிறது, இது ஒரு சீனா நம்மளால புரிஞ்சுக்கலாம். எழுத்து வடிவில கொடுத்து அதை உள்வாங்க வச்சதுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி. அது ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு எழுதணும்னு தோணுச்சு? நீங்க எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு மலை பிரதேசம், அதுலேருந்து ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கா? தாக்கம் இருக்கு. இதனுடைய அடிப்படையான நோக்கம் என்னது பல லேயர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக மலைப்பூவில் இட் இஸ் மல்டி லேயர்டு புக். நிறைய பேர் அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க, எனக்கு மகிழ்ச்சி. இது ஒரு ஆசிரியர் படித்தாங்கன்னா வேற ஒரு தாக்கம் வரும், ஒரு சமூக செயல்பாட்டர்கள் படித்தாங்கன்னா வேற ஒரு தாக்கம் வரும், குழந்தைகள் படித்தாங்கன்னா வேற ஒரு தாக்கம் வரும். ஸோ அது ஒரு மல்டி லேயர்டு இருக்க மாதிரி இந்த லேயரும் என்னென்னா என்சிஎஸ்சி பற்றின
தேசிய கல்வி குழந்தைகள் கல்வி மாநாடு பற்றின ஒரு ஆவணம். இது எப்படி வந்து நடத்துகிறாங்க, எங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு ஆவணமாகவும் இதை நான் வந்து பார்க்குறேன். அதில் வர ஆளுமைகள் எல்லாம் உண்மையான ஆளுமைகள், நிஜமான ஆளுமைகள். இப்போது நான் வருவேன், அதில் என்னோட ஒய்ஃப் வருவாங்க, டிவி வெங்கடேஸ்வரன் வருவார். அவர் வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோட முக்கியமான ஒரு ஆளுமை. அது இல்லாமல் ஒரு மூத்த விஞ்ஞானி, இந்தியாவோட ஒரு மூத்த விஞ்ஞானி, சயின்ஸ் பாப்புலேட்டர், சயின்ஸ் கம்யூனிகேட்டர். எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் இப்போ சமீப காலமாக ஏதாச்சும் விண்வெளிக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னா தமிழில் வந்து எடுத்து சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆளுமை. நம்ம பாரதி புத்தகாலயத்தில் நிறைய புத்தகங்கள் வருது. காட்சன் சாமியலும் அதே போல ஒரு நிஜமான ஒரு ஆளுமை. மும்பையில் இருக்கிறவர், நேற்று வந்து நாகர்கோயில் பக்கம் அவர். அதே போல் அதில் வர உதயன், மோகனா வந்து பழனியில் இருக்கு. அதில் எல்லா ஆளுமைகளுமே நிஜமான அந்த ரோலில் செய்கிற மக்கள் தான். ஸோ இவர்களை வந்து நான் வந்து கொஞ்சம் கௌரவப்படுத்தணும் அப்படின்றது ஒன்று. நாங்கள் எங்கன்னா நாங்கள் எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு அன்பிளான்டு ஜேர்னி போகிற ஒரு பழக்கம் இருக்குது. அன்பிளான்னா எங்கே போகிறோன்னே தெரியாது, அப்படியே போயிட்டே இருப்போம். எங்கேயாச்சும் வந்து நிறுத்துவோம். நானும் ட்ரை பண்ணுவேன், என் ஒய்ஃபும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இருட்டுனா நிறுத்திடுவோம் வண்டியை, நியர்பை நிறுத்திடுவோம். எந்த ஹோட்டல்லாம் இல்லை, அங்கே போய் தான் ஹோட்டல் டிசைட் பண்ணுவோம் அந்த மாதிரி. அப்படி வந்து ஒரு வாட்டி மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து சென்னை நோக்கி வரோம். அப்போ ரைட் சைடில் எடுத்தோம்னா அங்கே சிறுமலை, திண்டுக்கல் மேலே ஒரு மலை, இதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லுவோம். போயிட்டு அன்றைக்கி நைட்டே இறங்கிடலான்னு ஐடியா. ஆனால் போயிட்ட உடனே தங்குறதுக்கு எதனா இடம் இருக்குமா, அந்த லேண்ட்ஸ்கேப் ரொம்ப பிடிச்சிடுச்சு. பிடிச்சிட்ட அங்கே ஒரே ஒரு ஹோட்டலில், அதுவும் என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பங்க் பெட் இருந்தது அந்த ஹோட்டலில். அந்த பங்க் பெட் பார்த்தோன்னே 2 பசங்களும் நம்ம தங்குறோம் இங்கே அப்படின்ட்டாங்க. சரி, நாங்கள் ரூமை போட்டு அங்கேருந்து நடந்து போய் இந்த கதையில் வர அந்த இடம் வந்து அதுதான். அங்கே போய் அங்கே பசங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம். நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் முதல்ல அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே இருக்க பசங்கள்லாம் கூட்டின்னு வந்து எங்கள் ரூம் வாசலில் வச்சு அன்றைக்கி நைட்டு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அங்கே பேசின்னு இருக்கும்போது நிஜமா நடந்தது, இது வரைக்கும் நடந்தது, இதெல்லாம் நடந்தது. ஸோ அதே லக்ஷ்மி போன்ற பல குழந்தைகள், பெண் குழந்தைகள் அங்கே வந்து இருக்காங்க. அப்போ என்ன பட்டுச்சுன்னா அவங்களுக்கு அப்போது இங்கே கீழே நடக்கிற விஷயங்கள் எதுவும் தெரியல. இப்போ என்னோட பொண்ணை பார்த்தீங்கன்னா இப்போ 11th படிக்கிறாள். அவளுக்கு அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. அவங்களும் அதே போல் அந்த மெயின் லேண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வரணும். ஒரு டெம்போ வந்துச்சுன்னா அன்றைக்கி சீக்கிரம் வந்துடுவாங்க. அங்கேருந்து கீழே, அங்கே 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்குது, அங்கேருந்து கீழே இறங்கி வரணும் அப்படின்ற விஷயங்கள். இந்த கதைகளில் இருக்கிற பேசுகிற எல்லாமே உங்களுக்கு எங்கே பிடிக்கும், என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு ஒரு கான்வர்சேஷனில் அவங்கக்கிட்ட சேகரித்த விஷயங்கள் தான் இது. அதன் பிறகு கொஞ்சம் ஆய்வு அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த களம் வந்து டிசைட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கல்வியில் இருக்கிற சிக்கல் எல்லாமே வந்து, ஏன்னா தொடர்ச்சியாக கல்வி பற்றி பேசிகிட்டே இருக்கேன். அதனால் வந்து நிறைய இருக்கும். என்னோடய டைமும் இன்னொருத்தரோட டைமும், உங்களோட டைமும் என்னோட டைமும் கம்பேரே பண்ண முடியாது இல்லை. அதில் வந்து அந்த குழந்தை கேட்பா, எப்படி வந்து எனக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா, நான் வந்து மலையிலேருந்து வந்து அந்த எனக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. அப்போ என்னையும் ஒரு டீச்சரோட குழந்தையும் எப்படி நான் வந்து எனக்கும் அவளுக்கும் எப்படி சேம் டைமாக இருக்கும் அப்படின்னு கேட்குற விஷயம் வந்து, ஸோ அது எல்லாமே லேயர்ஸ் இருக்கும். கல்வியோட ஒரு லேயர், கல்வியில் இருக்கிற சிக்கல்லாம் என்ன அப்படின்றது லேயர். இதை நீட்டை பற்றி பேசும்போது இந்த கதையை ஒட்டியும் பேசினாங்க. இப்போ எப்படி நீங்கள் கம்பேர் பண்ண முடியும், லக்ஷ்மியும் வந்து இங்கே சென்னையில் வளர்கிற அல்லது ஒரு மதுரையில் வளர்கிற குழந்தையோட நேரத்தையும் கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு வருது. ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கி அது வந்து ஒரு உயிர் பெற்றது அப்படின்னு இதெல்லாம் தான் பின்னணி. அந்த கதை எழுதின சுவாரஸ்யமோ என்ன அப்படின்னா, நான் வந்து எப்போவுமே நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, குழந்தைகளுக்காக எழுதும்போது நான் வலி இல்லாமல் இருக்கணும், ஐ ஷுட் பி வெரி ஹாப்பி, நான் அந்த டைமில் தான் கதை எழுதணும் அப்படின்னு வந்து நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். அப்படி தான் எல்லா கதையும் ரொம்ப விடியற் காலையில் இல்லைனா ஒரு ஏதாச்சும் ஒன்று ஆஃபீஸில் பண்ணிட்டேனோ வீட்டில் வந்து சந்தோஷமாக பண்ணிட்ட அப்புறம் ஹாப்பியாக இருப்பேன், அப்போ உட்காந்து எழுதலாம், ஃபுல் எனர்ஜி எழுதுவேன் அப்படின்ட்டு. அப்போது 2017 ஒரு காலில் ஒரு சர்ஜரி, ஒரு 6 months பெட் ரெஸ்ட். அப்போ வந்து மோகனா வந்தாங்களா, அவங்க தான் சொன்னாங்க, எது உனக்கு பிடிச்சிருக்கோ, பயங்கர பெயின், காலில் வந்து ஒரு பெரிய சர்ஜரிலாம் நடந்தது. அப்போ என்ன சொன்னாங்க, உனக்கு எப்போ ஒரு பெயின் இருக்கோ
உனக்கு எதை பிடிக்கிற விஷயம் பண்ணுறியோ அப்போ அந்த பெயின் போயிடும். ஓகே. அது என்ன அஃபெக்ட் பண்ணாது, அந்த எழுத்து அஃபெக்ட் பண்ணாதானா அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அது பண்ணு அப்படின்னா. அப்போ இருந்து பண்ணிட்டு இருந்தேன். ஏன் இதை இப்போ சொல்கிறேன்னா 2020 நவம்பரில் வந்து எனக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரி பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னாங்க. இட் வாஸ் அ பெயின்ஃபுல் ரெக்கவரி. ஸோ அந்த டைமில் வந்து சரி நம்ம வந்து இந்த ஒர்க் எடுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த டைமில் பண்ணது தான் இந்த புக்கு வந்து. ஸோ ஒரு எமோஷ்னல் பேக்ரவுண்டோட இருந்ததால் அந்த கிளைமேக்ஸ் வந்து படிச்சுட்டு பெரியவங்க தான் அழுவாங்க. சரி, குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது அது. அந்த வண்டிட்டு அழுகுற அந்த இடம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது வரைக்கும் எமோஷனல் ஆகல. மைட் பி அவங்க பெரியவங்களாயிட்ட அப்புறம் ரீகலெக்ட் பண்ணும்போது ஆமாம் இந்த இது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இது இல்லை அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இதுதான் பின்னணி. ஓகே. மலைப்பூவோட பின்னணி. மலைப்பூவோட பின்னணி ரொம்ப வந்து அந்த 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 பெண்ணுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு கட்டமா அது நீங்க ஒரு அதிகாரத்துக்கும் தலைப்பு கொடுத்து அதுல நம்மள உள்ள கூட்டிட்டு போய் நீங்க சொல்ல வர விஷயங்களை சொல்றது. ஆனா நிறைய அரசியல் பேசியிருக்கீங்க விழியன், நிறைய பேசியிருக்கீங்க. அது நீங்க உள்ள போய் கொஞ்சம் படிச்சாதான் உங்களுக்கு தெரிய வரும். அவர் வந்து நல்லா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நறுக்குன்னு வச்சிருக்காரு. அது நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி அந்தந்த பார்வை நம்மள அப்படி புரிய வைக்கும். குழந்தையா பார்க்கும்போது அதெல்லாம் புரியாது. அது வந்து ஒரு ஆசிரியரா பார்க்கும்போது எந்த இடத்துல தவறுகள், அதாவது தான் தவறு, எதிராளியோட தவறு, சூழ்நிலை தவறு, சமுதாய தவறுன்னு நிறைய அந்த இடத்துல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஏன் அந்த அந்த பார்வையை தரணும். இப்போ நான் பிளெயினா வந்து அரசியல் பேசுறது வந்து அவர்களா புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். இப்போ எனக்கு வந்து மறுக்கப்படுகிறது அல்லது சமகாலத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து ஏதோ ஒன்று மறுக்கப்படுது, எல்லா குழந்தைகளும் வந்து எல்லோரும் உயிர் வாழ்வதற்கு இந்த இடம் உருவாக்கப்பட்டது, இன்க்ளூசிவ்னஸ்ஸு, இதெல்லாம் வந்து நான் டைரெக்டாக இன்க்ளூசிவ்னஸ்ன்னு சொன்னால் வந்து அது எடுபடாது. அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு விதை மாதிரி தான். அந்த விதை வந்து ஆரோக்கியமான விதை தான். அது எதுவுமே அரசியல்னு சொல்லிட்டாலே அது வந்து நாட் எதிரான இது இல்லை. அப்போ புரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயம். நீங்கள் அம்காலையும் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த அரசியல் இருக்கும் எல்லாத்துலேயுமே. வந்து அந்த அரசியல் அப்படின்னா அகைன் கட்சி அரசியல்ன்றவ இல்லை, ஒரு எளியோர் பக்கம் நிற்பதற்கான ஒரு அரசியல். இப்போ இது வந்து ஒரு மலைவாழ் குழந்தை வந்து ஒரு கல்வி பெறுவதில் எவ்வளோ சவால்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு லேயர், முக்கியமான லேயர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ப்ளசண்ட்டாக கொடுக்கறது தான். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட்னு தெரியுது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுப்பவர் அப்படிங்கிறது தெரியுது. அது குழந்தைகளுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் செய்யறோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்க உபயோகப்படுத்துற வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்தது. குறிப்பா அந்த கொரோனா காலங்கள்ல வந்து எல்லாமே அந்த ஆங்கிலத்தை ஒட்டியே வந்து அந்த பிராக்டிஸ் இருக்கும் பொழுது குவாரண்டைன் முதல் கொண்டு எல்லா வார்த்தைகளையுமே நீங்க தமிழாக்கம் பண்ணி ரொம்ப சிறப்பா கொடுத்திருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி அம்காவுடைய அந்த கதாநாயகியோடைய பெயர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு பெயர். நீங்க சொல்லுங்களேன். இல்லை, அந்த பெயர் மட்டும் இல்லை, இது இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி என்ன அப்படின்னா, நான் வந்து எழுத ஆரம்பிக்கும் போது குழந்தைகளுக்காக எழுதணும்னு டிசைட் பண்ணுறேன். எப்போது 2005 டிசைட் பண்ணுறேன். அப்போ வந்து நிறைய ஒர்க் பண்ணேன். எனக்கு இப்போ நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நோட்டு ஃபுல்லாக வந்து பேர் வச்சு பேர் மட்டும் எழுதியிருக்கிறேன் நான். பேருனா வந்து இப்போ நீங்கள் வந்து ஊர் பேர் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு, குழந்தைகள், பெண் குழந்தைகள் பேர், ஆண் குழந்தைகள் பேர், விலங்குகள் பேர் அப்படின்னு வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து ஒரு மெனக்கெட்டு. ஆனால் இப்போ இருக்கிற வைக்கிற பேர்லாம் அப்படி இல்லை. சடனாக வந்து இப்போ வைக்கிற பேர் பெரும்பாலும் வந்து யாரோட பேசுகிறேன், இப்போ நாகப்பனோட தொடர்ச்சியாக பேசுகிறேன்னா 2 கதைக்கு அப்புறம் நாகப்பன் வந்து கதையில் இருப்பார். இப்போ பலராமனோட பேசுகிறேன்னா பலராமன் இருப்பார். ரேணுவோட பேசுகிறேன்னா ரேணு இருப்பாங்க. அது இல்லாமல் இப்போ பல வகையான கதைகள் எழுதுறேன். நேத்தி வரைக்கும் வந்து 327 கதைகள் எழுதியிருக்கேன். உங்களுக்கு அந்த கதை இன்னும் தெரியாது நினைக்கிறேன். அது எழுதின கதையும் தெரியல இப்போ எனக்கு. அப்பனா அந்த கதையை சொல்லுங்க, அப்புறம் நான் அந்த கதைகளுக்குள்ளேயும் போறேன். ஸோ இது இவ்வளோ எழுதுறதுனால என்னால் எல்லா ஜானர்ஸையும் தொட முடியுது. நான் வந்து ஒரு ஃபேண்டசி தொடுறேன். ஃபேண்டசியில் வந்து சிங் மங் டூங்குன்னு பேர் வைக்கிறேன், டடங்குன்னு பேர் வைக்கிறேன். அப்புறம் அந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசியும் டச் பண்ணுறேன்.
ரியாலிட்டியை டச் பண்ணுறேன். அப்புறம் எளிமையான பெயர்களை வந்து அழகிய பெயர்களை வந்து வைக்கிறேன். ஒரு பயங்கர நீங்கள் பேர் கேட்டதால் சொல்கிறேன். ஒரு கதையில் வந்து ஒரு அன்பான ஒரு குழந்தை, அந்த அன்பா வந்து ஒரு வாய் பேச முடியாத ஒரு குழந்தை, அங்கேருந்து ஒரு ஃபேண்டசி போகும், அவள் வானவிலுக்கு போகிற மாதிரி ஒரு கதை. அந்த கதையை படிச்சுட்டு ரொம்ப பிடிச்சி தன்னுடைய குழந்தைக்கு அந்த பேரை வச்சு போன புக் ஃபேரில் வந்து அன்பாவை வந்து விஷ் பண்ணுங்கன்னு அன்பா கூட்டு வந்தாங்க. ரொம்ப ரொம்ப அருமை இது. அந்த மாதிரியான இது அந்த பேர் வந்து அடுத்து கதை மாந்தர்கள் வந்து உலகத்துலேருந்து எடுக்கிறேன். அட் த சேம் டைம் இங்கே வந்து ரிட்டர்னும் போகிறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அந்த 237 கதைகளோட பின்னணி என்ன அப்படின்னா, டிவி இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்கும்போது பெட் டைம் ஸ்டோரி சொல்லுங்கள், எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக பேசும்போது என் பொண்ணுக்கு வந்து கதை சொல்லுவேன். இப்போ நான் வந்து ஒரு எழுத்தாளர், சிறார் எழுத்தாளராக வந்திருக்கேன்னா என் பொண்ணு ஒரு முக்கியமான காரணம். ஆப்வியஸ்லி அவளுக்கு நிறைய சொல்லி, இப்போ 227 எழுதியிருக்கேன்னா ஒரு 500 கதை சொல்லியிருப்பேன். இப்போ ஏதாச்சும் ஒன்று பார்க்குறேன், இப்போ அங்கே வந்து அக்பர் அண்ட் பீர்பால் அப்படின்னு பார்க்குறோன்னா அக்பர் வேற ஒரு கேரக்டராக இருப்பார், பீர்பால் வேற கேரக்டராக இருப்பார். அப்படி வந்து அப்படி இன்ஸ்டண்ட்டாக அங்கேருந்து அப்படியே பில்ட் ஆகி எங்கன்னா போயிடும். அது ஒரு கற்பனை, அப்படியே ஏதோ ஒன்று கற்பனை அவளும் சொல்ல ஆரம்பிச்சா. இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னை வந்து கேட்குறாங்க, நீ வந்து கதை சொல்கிறேன்னு சொல்கிற, நான் வந்து ஏதாச்சும் கதை எடுத்து ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னா நிறுத்து போதும் அப்படின்னு என் பசங்க சொல்கிறாங்க. அப்படின்னப்போ சரி அதுதானே உங்கள் பிரச்சனை, நான் கதை எழுதுகிறேன் அப்படின்ட்டு கதைகள் எழுதி வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அந்த டைமில் இண்டிவிஜுவலாக தான் அனுப்ப முடியும். டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டில் வந்து என் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ அப்படி வந்து அனுப்ப ஆரம்பிக்கிறேன். ஒரு 200 பேருக்கு அனுப்புகிறேன். 200 பேர் அனுப்பிச்சோடனே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து இது இந்த நம்பருக்கு அனுப்புங்க, இந்த நம்பருக்கு அனுப்புங்க. அது வந்து வைடன் ஆகி இப்போ வந்து ஒரு 56 குரூப் இருக்குது. இப்போ நான் ஒரு கதை இன்னைக்கு எழுதுறேன் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து 8000 பேருக்கு வந்து சென்றடையுது. இது வேற சமகால எழுத்தாளர் இல்லை இது வரைக்கும் இருந்த எழுத்தாளர்களுக்கு இந்த கம்ஃபர்ட்டோ அல்லது தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி வந்ததானா அது தெரியல. எனக்கு அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறேன். அது அப்படியே மெல்ல வளர்ந்தது. ஸோ அதற்கு ஒரு நீடு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ யாருன்னா வந்து அங்கிள், இப்போது நிறைய பேரோட பேரே வந்து ஸ்டோரி அங்கிள்னு வச்சுருப்பாங்க. ஸ்டோரி அங்கிள் தான் அட்ரஸ் பண்ணியே நம்பர் ஸ்டோர் பண்ணுறதே ஸ்டோரி அங்கிள் கதை அமைச்சிருக்காரா அப்படின்ற பார்க்குறா இப்போது. ஆனால் என் கதையை படித்தவங்க ப்ரைமரிலேருந்து இப்போ காலேஜுக்கே போயிட்டாங்க. ஆனாலும் நான் 25 வயசுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அங்கே அப்போ வந்து தொடர்ச்சியான கதைகள் எனக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு இடமா இருக்குது. இந்த சைடு வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். இந்த சைடில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். அத்தனையுமே நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணும்போதே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க அது? சனி ஞாயிறு மட்டும்தான் நான் வெளியே வருவதற்கு. அப்படின்னா இனிமேல் வந்து ஐடியில் வேலை பார்க்குறவங்க எனக்கு நேரம் இல்லை, நான் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, அப்பெல்லாம் எழுதிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தேன்லாம் சொல்லாதீங்க. எப்போனாலும் எதனாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து விழியன் எல்லாம் ஒரு பெரிய ஒரு வாழும் உதாரணம். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் சின்னதாக இருக்கும் போது வானொலி அண்ணா அப்படின்னு கதை கேட்போம். அந்த மாதிரி இவர் வந்து கதை அங்கிளா இருக்காரு, ஸ்டோரி அங்கிளா இருக்காரு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருக்குது கேட்கறதுக்கு. ஸோ அப்போ நான் வந்து இந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து மீட் பண்ணுறது, ஆசிரியர்கள்லாம் மீட் பண்ணுறது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அது என்னென்னா இது குழந்தைகளுக்காக எழுதும்போது நான் வந்து எழுதிட்டேன் புத்தகங்கள். 2011 பென்சில்களின் அட்டகாசம் இருக்கான்னு தெரியல, பென்சில்களின் அட்டகாசம் வந்து புத்தகத்தை வந்து எழுதிட்டேன். நிறைய எழுதிட்டுருக்கேன் புத்தகங்கள். ஆனால் வந்து போய் குழந்தைகள் மத்தியில் ரீச் ஆகலைன்னு ஒரு பெரிய கவலை இருந்தது. ஏன் ரீச் ஆகலை அப்படின்னா பெரியவர்களுக்கு வந்து பாரதி புத்தகாலயத்தில் வந்து முதல் புத்தகம், நிறைய பிரதிகள். இது வந்து ஆங்கிலத்திலையும் வந்தது. இவ்வளோ பெரிய சைஸ்லையும் நம்ம வந்து போட ஆரம்பித்தோம். இவ்வளோ பெரிய புக்கும் வந்து ஃப்ளிப் சைடு இங்கிலீஷு அப்படி போட்ட புத்தகம். இது வந்து பென்சில்களின் அட்டகாசம் அப்படிங்கிறது வந்து இது ஓவியங்களோடவே இருக்கே. ஆமாம். அப்போ வந்து ஒரு கேள்வி வந்து ஏன் வந்து ஒரு பெற்றோர் வந்து புக்கு வாங்கி தர மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு இடம் வருது. இப்போ அகைன் நம்ம சின்ன வயசில் அப்படின்னும் போது எப்படியாச்சும் புக்கு வந்து கையில் வந்துருச்சு. இந்த மாயாவியோ அல்லது அம்புலி மாமாவோ எந்த புத்தகமும் கையில் வந்துருச்சு. இப்போ வந்து
மீடியா பெருசாக வளர்ந்துருச்சு, பிரிண்ட்டு வந்து டிஜிட்டலைஸ் ஆகிட்டு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்ட அப்புறம் ஆனால் ஏன் புக்கு வரல அப்படின்னப்போ ஐ நீட் டு எஜுகேட் பேரண்ட் தட் புக்கு வாங்கித்தாங்க, அந்த புக்கில் ஒரு பெரிய உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேரண்டிங். ஸோ பேரண்ட்டோட பிரச்சனை என்னென்னா, எனக்கு தெரியும் நான் ஒரு பேரண்ட்டு 2 குழந்தை இருக்கிறதால அவர்களை வளர்க்கும் போது என்ன சிக்கல், அதில் கதை சொல்வது ஒரு பேரண்டிங் டூல், ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான பேரண்டிங் டூல் அப்படின்றது வந்து நான் ஆழமாக நம்புகிறேன். என் பசங்களோட அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியிருக்கேன். இதை வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றது அப்படி சொல்ல ஆரம்பிச்சு தான் பேரண்டிங், நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில பேரண்டிங் புக்ஸு, அதுலேயும் வந்து நிறைய வந்து உச்சி முகர்னு ஒரு புத்தகம், அது நானும் என் பொண்ணும் அவளுடைய 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் தான் ஒட்டுமொத்த புத்தகம். அதில் சின்ன சின்ன என்ஜாயபிள் மொமெண்ட்ஸ். அதனுடைய அடிப்படை என்னன்னா, ஒரு குழந்தையோட நேரம் செலவழிங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் யூ என்ஜாய் தோஸ் மொமெண்ட்ஸ். ஏன்னா திரும்பி இப்போ அவன் 11th வந்துட்டான்னா நான் போய் திரும்பி அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்லாம் பண்ண முடியாது. இப்போ கான்வர்சேஷன் வேறு மாதிரி இருக்கும். அவளுடைய பிரச்சனைகள் என்ன, அப்புறம் அவளுடைய ட்ரீம்ஸை சேஸ் பண்ணுறதுக்கு என்னால் கைட் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ பேரண்டிங் வந்து வந்துட்டு அப்புறம் ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஆனால் இன்னும் பெரும் குழந்தைகளை எப்படி ரீச் ஆகுது, ஏன் வந்து படிக்க முடியல அப்படின்னா ஆசிரியர்கள் வராங்க கண்ணுக்கு. அப்போ ஆசிரியர்கள் ஏன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல புக்ஸு, ஏன் ஆசிரியர்கள் படிக்கலை அப்படின்றப்போ கல்வி பற்றி படிக்க ஆரம்பிக்கிறேன். கல்வி எல்லாமே கல்வி பற்றி தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பித்து அந்த டைமில் வந்து 2019 அது வரைக்கும் ஒரு 4-5 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக கல்வி சார்ந்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். குழந்தைகளோட நிறைய உரையாடுறது, வெவ்வேறு ஊர்களுக்கு போய் வந்து அவங்களுடைய உரையாடலில் ஸ்பெசிஃபிக்குன்னு இல்லை, அவங்களுடைய மகிழ்ச்சி இல்லை அவங்களுடைய வருத்தம், போதாமை, அதெல்லாம் வந்து புரிஞ்சிட்டு இருக்கும்போது தேசிய கல்விக் கொள்கை வருது. தேசிய கல்விக் கொள்கை ஆங்கிலத்தில் படித்த உடனே அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தான் வேற ஒரு குறிப்பு எடுக்கிறதுக்காக போகிறேன். அங்கே வந்து அந்த பிடிஎஃப் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க ஆரம்பித்தோடனே பயங்கர கோபம் வருது. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு மலைப்பூல வர லக்ஷ்மிக்கு எதிராக இருக்கிற ஒரு விஷயம். ஒரு கொள்கை வருதுன்னா, ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு பெண் குழந்தை இன்னும் வந்து அவர்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்க குழந்தை, அப்படி இருக்க குழந்தைக்கு இது வந்து அது வந்து சாதகமாக இருந்ததுனால தான் நல்ல கொள்கை அப்படின்னு ஒரு புரிதல்ல இது வந்து எல்லா அம்சமும் அவளுக்கு எதிராக இருக்குன்றப்போ இது தமிழில் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து என்னுடைய ஐடியோட மொத்த திறனையும் அங்கே இறக்கி 15 நாளில் இந்த 484 பக்கத்தை வந்து 50 பேருக்கு பிரித்து கொடுத்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அதை திரும்பி ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு 15 நாளில் அது வந்து அது வரைக்கும் தமிழில் இல்லை, அது இது வரைக்குமே தமிழில் இல்லை, அது 484 பக்கத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாரதி புத்தகாலயம் தான் வந்து அதை ஆசிரியர்கள் மத்தியில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதன் பிறகு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணதே வாங்கி நம்மளோட கிரெடிட்ஸ் கொடுத்து அவங்களும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கல்விக்கு அப்படி தான் நான் வர ஆரம்பிக்கும் போது, ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பின்னணியில் கல்வியும் வரும், எல்லா கதைகள்லையும் அம்காலையோ அல்லது எல்லாத்துலேயுமே வந்து கல்வியோட பின்னணியும் வரும். ஏன்னா நம்ம வெறும் கல்வி தேவைன்ற மட்டும் அது தேவை, அப்படி பேசுறது தேவை, ஆனால் இன்னும் உடச்சி உள்ளே போய் பேச வேண்டியிருக்கு. கல்வி தேவைன்னா என்ன தேவை, வெறும் நான் வந்து எண்ணையும் எழுத்தையும் சொல்லி கொடுத்துட்டா போதுமா, இப்போ நான் மேக்ஸ் சொல்லி கொடுத்தேன்னா வெறும் மேக்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்தா போதுமா, அவனுக்கு வெளியே வந்துட்டான்னா அவனுடைய தினசரி வாழ்க்கைக்கு எப்படி மேக்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னீங்களா டைம் மேனேஜ்மெண்ட், அதை பற்றி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் நிறைய. இப்போ நான் பெரியவங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், குழந்தைகள் மத்தியில் இன்னும் பேச ஆரம்பிக்கணும். எனக்கு இன்னும் அவர்களுக்கு அதுக்குள்ளே இதை சொல்லித்தரணுமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்குது. அதுவும் பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் கணிதத்திறன், அதனால தான் கணிதம் பற்றி பேசுறது. ஸோ திரும்பி அந்த வாட்ஸ்அப் கதைகள் போகிறேன். ஸோ அப்படி ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க, குரூப்பில் இருந்து அவங்க கிளாஸில் படிப்பாங்க, பிரேக்கில் வந்து கதை சொல்லுவாங்க. கதை சொல்லி எனக்கு நான் இன்னைக்கு காலைல அனுப்புகிறேன்னா மதியம் பிரேக்கில் வந்து சொல்லிட்டு ஃபோட்டோஸ் அந்த பசங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றதோட ஃபீட்பேக் எல்லாம் வந்து நைட்டுக்குள்ளே வந்துடும். இது எந்த காலத்துலேயுமே எந்த எழுத்தாளரும் கிடைக்காது. இப்போ நான் முன்ன பத்திரிகைகள் எழுதுறேன்னா அனுப்பிச்சு ஒரு மாதம் கழிச்சு பப்ளிஷ் ஆகி அடுத்த மாதம் வந்து வாசகர் கடிதங்கள் அப்படின்னு வந்து ஒரு விடியன் எழுதின கதை எனக்கு பிடித்திருந்தது அப்படின்னு வருவாங்க. இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஃபீட்பேக்.
ஸோ எதுவுமே வரலன்னா அப்போ இந்த கதை உள்வாங்கல. இப்போ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன் நான். ஃபேண்டசி வேற வேற ஃபார்மேட்டு. ஸ்டோரி சொல்றது வந்து ஒரு ஊரிலிருந்துனே ஆரம்பிக்காது, நேராக கான்வர்சேஷன்லேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் அந்த கான்வர்சேஷன் பண்றது யாரு அப்படின்னு. அதாவது கான்வர்சேஷனுக்கு அப்புறமா வந்து அந்த நபர் யாரு, அதுக்கப்புறமா களம் போறீங்க, களத்துக்கு அப்புறமா வந்துட்டு சூழலுக்கு போறீங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா தான் நான் பார்த்துட்டு வரேன். ஸோ எனக்கு அந்த இதில் ஒரு கிராமத்தில் அப்படி இருந்ததுன்னு கூட எந்த கதையுமே அப்படி எப்படின்னா தவறி அந்த மாதிரி வந்துடலாம். அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து இந்த வாட்ஸ்அப் கதை. இது ஒரு 56 குரூப் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு யாருக்கும் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறேன். நிஜமாவே வந்து இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கக்கூட வளர்ந்து வரக்கூடிய வளர்ந்த எழுதி கொண்டு இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு எவ்வளோ உதவியாக துணையாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். குறிப்பாக ஃபேஸ்புக்கில் கூட நிறைய வந்து இந்த மாதிரி பதிவுகள் போட அது தொகுப்பாக பல பேர் வந்து அதை புத்தகமாக கூட வெளியிடுறாங்க. அதெல்லாமே ஒரு சிறந்த ஒரு இதுவாக தான் நான் எதிர்கொள்கிறேன். அதாவது எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பற்றின நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கான பாசிட்டிவும் அது உள்ள இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உள்ள இறங்குனாக்கா அது நிச்சயமாகவே நலமாகவே தான் இருக்குது அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது வந்து இப்போ அரசியல் பேசிட்டோம், உளவியல் பேசுவோமா? ஸோ உங்களுடைய அந்த நிறைய இடங்கள்ல நான் அந்த பதிவையும் தான் பார்க்குறேன். அந்த உளவியல் பார்வை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அது நீங்கள் எப்படி வந்து உங்களோட அனுபவத்தை வச்சுட்டு அது இழையா அப்படியே வருதா, இல்லைன்னா நீங்கள் வந்து வேணும்னே அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறீங்களா? இது வந்து அனுபவத்தில் தான் வருது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெனக்கெடல்லாம் இல்லை. மைட் பி எனக்கு எங்க டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா, நான் வந்து யதார்த்தமாக தான் இருந்தேன். ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப யதார்த்தமாக ஒரு 25 வயது பையன் என்ன யோசிப்பானோ அது மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது வந்து ஒரு கான்வர்சேஷன், நான் ஃபஸ்ட் ஐடியில் இருக்கிறேன் அப்படின்னதால ப்ளூ ஸ்டார்னு ஒரு கம்பெனி, அதனுடைய சிஇஓ வந்து ஒரு தமிழர், பாம்பேயில் இருந்தார். அவர் வந்து என்னை கூப்பிட்டு என்னோட முதல் புத்தகத்தை படித்து பேச ஆரம்பித்தப்போ பெரிய விஷயம்லாம் இல்லை இது ஆக்சுவலாக நான் சொல்ல வர்றது. அப்போ என்ன சொன்னாருன்னா, நீ ஒரு 60 வயசு பார்வையிலேருந்து ஏன் பார்க்கல அப்படின்னாரு. அப்போ வந்து நான் 60 வயசுலேருந்து ஏன் பார்க்கணும், நான் வந்து 25 வயசு பையன் தானே, நான் ஏன் அந்த இதுலேருந்து பார்க்கணும்னா அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ரைட்டர் ஹேஸ் டு பி அந்த இடத்துலேருந்து பார்க்கணும். அப்போ வந்து சில்ட்ரனுக்கு எழுத போகிறோன்னு நான் டிசைட் பண்ணல. இப்போ நான் சில்ட்ரனுக்கு பார்க்கும்போது இப்போது ஒரு 3வது படிக்கிற ஒரு பையன், அவங்க டீச்சர் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அல்லது என் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து என்னை கிள்ளிட்டா, அல்லது பையன் வந்து என்னோட எரேசர் பண்ணிட்டான்னா நான் என்ன நினைப்பேன் அப்படின்ட்டு நான் அந்த பையனாக போயிட்டேன். நான் அந்த பையனாக போயிட்ட அப்புறம் அங்கேருந்து நான் கதையை வந்து விடியன்னு எழுதும்போது மைட் பி அதுதான் உளவியலாக வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். மலைப்பூ எழுதும்போது எனக்கு வந்து அதுதான் இருந்துச்சு. நான் நீங்கள் படித்ததோட நான் இன்னும் நிறைய எழுதேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போய் இந்த பொண்ணை நான் இதை பார்த்ததே இல்லையே, சென்னையை வந்து கடலில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்றப்போ இந்த கேள்வி நான் கேட்டிருக்கேன் நிறைய பசங்களுக்கு. இதனால் வரை வேலூரில் இருக்கிற பசங்களே இன்னும் கடலை பார்க்கல, இன்னும் சென்னையில் இருக்கிற பசங்களே கடலை பார்க்கல. சென்னைனா நான் வந்து பூந்தமல்லி அந்த ஏரியாலாம் நீங்கள் அடுத்த வாட்டி குழந்தைகள் மத்தியில் போயிட்டு நீ கடல் பார்த்துருக்கியா அப்படின்னு கேளுங்க, மலையை பார்த்துருக்கியான்னு கேளுங்க, காடை பார்த்துருக்கியான்னு கேளுங்க. பார்க்காத பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்போ வந்து அவளுக்கு வந்து அப்போ கடலை பார்த்தா எவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கும் அப்படின்னு உள்ளே போய் டினை பண்ணுறது. இப்போது அதில் ஒரு குட்டி பொண்ணு வருவா, ஒரு மாற்றுத்திறனாளி வருவா. அந்த பொண்ணை நான் மீட் பண்ணேன். நான் என்னோட அதே NCSC அதே சத்யபாமா காலேஜில் என்னோட ஒரு புக் ரிலீஸ் பண்ணேன். நான் புக் ரிலீஸ்லாம் வந்து எப்படின்னா, சில்ட்ரன் புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ஒரு மேடை கூப்பிட்டு இவர்கள் கையில் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு வந்து எப்பவுமே இல்லை. ஏன் அப்படின்னா, சில்ட்ரன் புக் வந்து சில்ட்ரன் ஒன்று படித்து சில்ட்ரனே பேசணும். பெரியவர்கள் பேசி அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது அதற்கான டைம், மணி, எஃபர்ட் வந்து வேணாம் அப்படின்னு நினைக்கிற கேட்டகரி நான். அப்போ வந்து அந்த புக்கு அன்றைக்கி கையில் வருது, ஜூபிட்டருக்கு சென்ற இந்திரன், பாரதி புத்தகாலயம் தான். அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணு வந்து அந்த வருஷம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஸ்பெஷல் இது நடக்குது. அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்த அப்புறம் அந்த பொண்ணு கையில் தான் ரிலீஸ் பண்ணேன். அதுதான் அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு காப்பி. அதே பொண்ணு தான் கதையில் வருவாள். நம்ம மலைப்பூவில் வந்து அவள் ஃப்ரெண்டாக வருவா இல்லையா? அப்போது
அப்போ இவளோட இவ வந்து என்னென்னலாம் சிக்கல் அனுபவிக்கிறான். நான் அந்த சர்ஜரி சொன்னேன் இல்லையா, சர்ஜரி சொன்னப்புறம் எனக்கு பார்வை அந்த சர்ஜரி வந்து வேற ஒரு பார்வையை கொடுக்குது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் தான் எனக்கு சிரமம்னா இந்த படி ஏறதுன்னா எனக்கு கொஞ்சம் சிரமம். ஐ நீட் அ ஹேண்ட் டு சப்போர்ட். அப்படின்றப்போ இது ஏறவே முடியாதவன் வந்து அப்போ எவ்வளோ கஷ்டப்படுவான்னு எனக்கு அப்போ தான் தெரியுது. இப்போ நான் ஏறிட்டு இருந்தப்பறம் எனக்கு தெரியல. இப்போ நான் ஒரு டாய்லெட் போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து வழுக்காத டாய்லெட் வேணும், மேலே படி இல்லாத டாய்லெட் வேணும். அங்கே ஆரம்பிக்குது அந்த இது. மைட் பி அந்த இடத்துல நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த உளவியல் வந்து ரொம்ப அங்க போய் டச் பண்றேன் அப்படின்னு வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதை நான் படிக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு வலிச்சது, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கனமா இருந்தது. அப்போ அது உங்களுடைய அந்த எழுத்துக்கள் வடிவில் அது வந்திருக்கு. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த பொருத்தி பார்க்கறதுனால என்னால் எல்லாம் அது இப்போ எப்படி சொல்றது, ஒரு பார்வை கம்மியாக இருக்குது, திடீர்னு ஒரு கண்ணாடி போட்ட மாதிரி எனக்கு இந்த வலிகள்லாம் வந்து ஒரு கண்ணாடியை கொடுத்துருச்சு, அல்லது தூசி படைந்த கண்ணாடியை வந்து தொடச்சி விட்டுது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். உண்மையாதான் ஜெயகாந்தன் அவருடைய முன்னுரையிலலாம் சொல்லுவார், அதாவது நீங்கள் படிப்பது வெறும் கதை அல்ல, எழுத்தாளனின் உணர்வு, அதை உணர்வு பூர்வமாக படியுங்கள் அப்படின்னு. அது உண்மையாவே வந்து நான் விழியனுடைய எழுத்துக்கள் மூலமாக என்னால் இப்போ அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணுன்ற ஒரு இதுதான். இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த 2 புத்தகங்களை நம்ம பார்த்தோம். இதுல குறிப்பா இந்த அம்கால வந்துட்டு உங்களுக்கு இந்த புத்தகங்கள்ல இந்த ஓவியங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. ஏன்னா இப்போ இந்த அம்கா அப்படிங்கிற அந்த கதை அப்படின்னா இந்த ஒரு இதுல இடத்துல அந்த கதை பற்றின இந்த ஓவியத்தை பார்த்தாலே அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த கதையை ரீகால் பண்ண முடியும். அது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கதையில வரக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து தொகுத்து ஒரு இடத்துல அது ஓவியமா போட்டிருக்காங்க. இது குழந்தைகளுக்கான எழுத்தாளர்கள்னு சொல்லி பல எழுத்தாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய திறமைகளை முன்வைத்து தான் எழுத்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா இவர் வந்து குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதை எழுதுறதுக்கு நான் பாக்குற ஒரு பெரிய உதாரணம் இது. என்னன்னா இந்த புக்கை வந்து அவர் வந்து நான் படிக்கணும்னு அவர் எழுதவே இல்லை, அது தெளிவா தெரியுது. அவர் வந்து குழந்தைகள் படிக்கணும்ன்றதுலதான் முழு கவனமா இருந்திருக்கிறாரு. ஏன்னா இந்த புக்கை புரட்டி பார்க்கும்பொழுது இதை பார்த்துட்டாலே அந்த குழந்தைக்கு இந்த கதையில என்னென்னலாம் இன்சிடென்ட்ஸ் வரும், இந்த கதையை ரீகால் பண்ண முடியும். ஸோ அது எனக்கு இந்த ஓவியம் பத்தி எனக்கு தெரியணும். ஓகே. இது ஓவியங்களோட போதாமை இருக்குன்றது பல வருஷமா பேசிட்டு இருக்கேன் நான். மதனோட ஒரு 10 புத்தகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நல்லா சிங்க். நான் என்ன நினைக்கிறேனோ அவனுக்கு வந்து அவன் தான் பேசுகிறேன், ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஓவியராக வருவார் நிச்சயமா. மதன்றவர் வந்து ஈரோட்டில் ஒரு ஓவியம் முழு நேரம் வந்து இல்லஸ்ட்ரேஷன் டிசைன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய உரையாடல். ஒரு புத்தகம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட்டர் மட்டும் கிடையாது. இட் ஹஸ் டு பி ஒரு ஈக்குவலான கிரெடிட் வந்து அந்த ஓவியருக்கும் இருக்குது, இந்த டிசைன் பண்ணுற லே அவுட் பண்ணுற ஆட்களுக்கும் இருக்குது. அஃப்கோர்ஸ் பப்ளிஷர் தான் அதை எல்லாத்தையும் கொண்டு வராங்க. ஆனால் ஓவியர்களுக்கான இடம் வந்து இன்னும் நம்ம தரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சமகால சிறார் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் சொல்லவே மாட்டாங்க, யாரையுமே அழவழிப்பா தான் ஸ்டாப் ஆகிடுவாங்க. இப்போ சமீபமாக வந்து ஒரு 3-4 பேரை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய அவார்ட்ஸ்லாம் தர ஆரம்பிக்க, ரொம்ப ரெக்கக்னிஷன் அப்படின்லாம் வர ஆரம்பிப்போம். இப்போ கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. ஆனால் இப்போவும் சமகால சிறார்களுக்கான வரைகிற ஓவியர்கள் அப்படின்னா இன்னும் நேம் பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா சிறார் புத்தகங்களே இப்போ தான் வர ஆரம்பிக்குது. வந்தாலும் கதைகளுக்கு தான் வந்து ரொம்ப பிரதான கவனம் தரமே தவிர அது ஒரு புக் ஃபார்மேட்டாக வரும்போது, இப்போ பெரியவங்களுக்கான இதுனா இப்போ ஜெயகாந்தனுக்கு சிறுகதைனா கதை இதுவே தேவையில்லை, ஒரு ரேப்பர் மட்டும் இருந்தால் போதும். அது வரைக்கும் தான் இருந்தது. ஆனால் குழந்தைகளுக்கு வந்து கொண்டு வரத்துக்கு பல்வேறு வகையான விஷயங்கள் இருக்க பசங்க வராங்க. வெறும் படங்கள் மட்டும் ஒரு குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா வெறும் படங்கள் மட்டும் பார்த்துட்டு புக் வைக்கிற குழந்தைகள் இருக்காங்க இன்னும். இன்ஃபேக்ட் வந்து இப்போ வந்து ஒரு 100 குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா 60-70 குழந்தைகள் படம் மட்டும் பார்த்துட்டு தான் வச்சுருவாங்க. தலைப்பை பார்ப்பாங்க, படம் பார்ப்பாங்க, அதில் பிடிச்சிருந்ததுன்னா அப்புறம் போகிறது தான் வந்து பர்சன்டேஜ் ஜாஸ்தி. அப்போ வந்து ஓவியம் பற்றி நாங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய ஓவியங்களோட இதெல்லாம் காட்டுவேன். இப்போ ஒரு கடலில் வந்து ஒரு கதை நடக்குது அப்படின்னா ஒரு கப்பல் போகுது. கப்பல் போகும்போது கீழே வந்து நிறைய மீன்கள் இருக்குது, பல வகையான மீன்கள் இருக்குது. அது எல்லாமே ஒரே காட்சியில் இருக்கணும். அந்த கதையை வந்து
ஒன்று அந்த 2 குட்டி மீனுக்குள்ளே நடக்கணும். ஸோ இந்த சூழலில் இந்த கதை நடக்குது. அந்த கதையில் வந்து அவன் வந்து ஏதோ நிறைய விஷயம் இருக்கும். அந்த கப்பலில் வந்து ஒரு எலி மேலேருந்து பார்க்கலாம், அந்த எலியில் கனெக்ட் ஆகி இந்த கதைக்கு வரலாம். அப்படி வந்து அந்த அந்த படம் வந்து அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா 2 மீன் இருக்குன்னா 2 மீனை மட்டும் இப்படி எதிரில் நிற்கிற மாதிரி 2 மீனை மட்டும் சொல்லிட்டு அது குழந்தைகளுக்கான ஓவியம் அப்படின்றோம். அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸில் நிறைய இன்னும் நிறைய போக வேண்டிய தூரம் இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தில் வந்து எல்லாமே வந்து நீங்கள் அப்படி வந்து உள்ள ஒட்டுமொத்த கதையும் இருக்கும். இப்போ வந்து இதில் பிடிச்சிக்கோ கதையில் வந்து அந்த அந்த பொண்ணுக்கான ஒரு வீல் சேரும் இருக்கும், அந்த பசங்களோட இது இருக்கும், எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரே அந்த படம் பார்த்த உடனே இருக்கும். இதில் இன்னும் நிறைய கூடுதலான விஷயங்களும் இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்புறம் தெரியும். சில படங்களில் விடியன் வருவார், சில படங்களில் விடியனுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வரும். இப்போது இது வந்து டீ ஸ்டால் வந்து எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்காக டீ மட்டும் பெருசாக போட்டுருப்பார். ஸோ அது இப்போ ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி தான். இப்போ நாளைக்கு இது பத்தல இது வச்சுருக்காங்க புதுசாக அப்படின்னு அப்புறம் ஒரு புதிரை தேடி போகிற விஷயமும் மதன் இதில் செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ நிறைய இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி ஆத்தர் அண்ட் தி இல்லஸ்ட்ரேட்டர் ஹேஸ் டு பி தேர். இட் இஸ் அ ப்ராசஸ். ஒரு ஸ்டேஜில் நாங்கள் நிறுத்திடுவோம், சரி இதுக்கு மேலே இது பண்ணக்கூடாது, ஏன்னா டேட்டு வருது, புக் ஃபேர் வருது, அதுக்குள்ளே அவங்க இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஜேர்னி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். வழக்கமாக என்ன நடக்கும்னா ஒரு புத்தகம் எழுதிடுவோம், ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் யாருன்னே தெரியாது, அவர் ஒரு டிராஃப்ட் அனுப்புவார், ஓகே இது மட்டும் மாற்றுங்க, அவ்வளோதான் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இப்போது எனக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு அனுப்புவார், இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த டைமென்ஷன் மேலே தூக்குங்க குறையுங்க அப்படின்ற போது அது வந்து நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா ஆயிஷா நடராஜனும் அதை குறிப்பிட்டார், இந்த ஓவியங்களோட இதுவும் குறிப்பிட்டார். பாரதி டிவி பலராமன் இப்போது இன்டர்வியூ எடுக்கும்போதும் அதை குறிப்பிட்டார். நீங்களும் குறிப்பிட்டது வந்து மகிழ்ச்சி. அந்த ஒர்க் வந்து ரெகக்னைஸ் ஆகுதுன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமா இது மாதிரியான நிறைய இன்னும் நீங்கள் புத்தகங்கள் எழுதணும், அது வந்து நேரடியாக குழந்தைகளை சென்று சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆவல். அதுதான் நிச்சயமா நடக்கணும். இப்போ வரப்போற புத்தக விழாவிற்கு உங்களுடைய என்ன ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? எத்தனை புத்தகங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு? கண்ணு போட்டுருவீங்களே. சொல்லுங்க. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கணிதம் சார்ந்து நிறைய எழுதிட்டு இருக்கேன். அதில் ஒரு முயற்சி வந்து சின்ன புத்தகங்கள், ஒரு சின்ன புத்தகங்களில் வந்து கணிதம் பாதி கதை மீதி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல எழுத ஆரம்பிக்கிறேன். நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். பேரே கதை சொல்லுதப்பா. இப்போ ஹேர் அண்ட் த டார்டாய்ஸ் கதை இருக்கு இல்லையா, அது வந்து கதையை சொல்லிட்டு நான் பரவாயில்ல சொல்கிறேன். ஹேர் அண்ட் த டார்டாய்ஸ் வந்து அந்த கதையில் மேத்ஸ் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு, அது வந்து ஒரு அகாடமிக்கு போய் எங்களுக்கு போட்டி நடத்துங்க, எங்கள் தாத்தாவை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பித்து, அப்போ ஸ்பீடுனா என்ன, ஒரு அந்த ஓடுற தளம் எப்படி இருக்கணும், இப்போ உன் ஸ்பீடும் என் ஸ்பீடும் எப்படி நீ மேட்ச் பண்ண முடியும், அதுவும் அரசியல் தான், நீ நான் எப்படி ஒன்றா போட்டிட முடியுன்றதை ஒட்டி, அது இல்லாமல் மேக்ஸு, ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டைமு, வெயிட்டு, அது எல்லாமே சொல்லி அப்படி ஒரு சின்ன ஒரு 16 பக்கம் அப்படி ஒரு 2-3 புத்தகங்கள். ஐஃபில் டவர் பற்றி அதில் இருக்க மேத்ஸ் பற்றி ஒரு புத்தகம். அப்புறம் கணித பயம், தட்டுறோம் தூக்குறோம் மாஸ் காட்டுறோம். அது வந்து ஒரு ஸ்கூலுக்கு உள்ள கிளாஸுக்கு வெளியே கணித ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் பண்ணலாம், ஸோ தட் கணிதத்துக்குள்ளே வருவாங்க, அந்த கணித பயத்தை வந்து போக்குவதற்கான வேலை. அப்புறம் அந்த ஸ்பெஷல் பேரண்ட்ஸ்க்கான ஒரு புத்தகங்களும் நானும் டாக்டர் ரேவதியும் ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் ஒரு தோட்டத்தில் கணிதம், ஒரு தேநீரில் கணிதம், அப்புறம் சீட்டுக்கட்டில் கணிதத்தோடு நானும் சரண்யாவும் தேநீரில் கணிதம் அப்படின்னு ஒரு புத்தகம். அப்புறம் நானும் அறிவரசனும் சேர்ந்து 6ஆம் வகுப்புல முதல் சாப்டர்ல இருக்கிற எண்கள் வச்சு அதை வந்து ஒரு நான் டீட்டெயில் புக்காக கொண்டு வரணும். அதில் வர ஒரு டாப்பிக்கும் ஒரு கதையோ அல்லது ஒரு கதை வடிவில் ஒரு ஆர்டிக்கிள் அதை ஒட்டி கொண்டு வரணும். பலூனில் பறந்த பாகா அப்படின்னு ஒரு நாவல், அது முடிச்சிட்டேன், இப்போ ஓவியங்கள் போயிட்டு இருக்கு. அப்புறம் டடங் அப்படின்னு ஒரு அம்கா மாதிரியான ஒரு சிறுகதை தொகுப்பு.
சிங் மங்டுங், அது வந்து ஈரோடு புக் ஃபேருக்கு வருது. அதுவும் வந்து மழலைக்கான கதை தொகுப்பு. அப்புறம் இப்போதைக்கு இவ்வளோ இன்னும் இருக்கு லிஸ்ட்டு. இது எவ்வளோ வருதோ. இனி வருபவை அப்படின்னாலே அதுவே ஒரு நிறைய லிஸ்ட் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது அத்தனையுமே வந்து குழந்தைங்க கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கு. பெற்றோர்கள் இதை முக்கியமா பார்க்கணும். இந்த மாதிரியான புத்தகங்கள் நம்ம குழந்தைகளுக்கு இருக்கு, தமிழ்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு அதை கொண்டு அவங்க தான் முதல்ல சேர்க்கணும். அதே மாதிரி வந்து லிசனிங் கெப்பாசிட்டி பெற்றோர்களிடம் முதல்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப நாளாக கூவி சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். குழந்தைங்க கிட்ட லிசனிங் இருக்கோ இல்லையோ, பெற்றோர்களிடம் முதல்ல லிசனிங் இருக்கணும். அது அப்படிதான் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ ரொம்ப சந்தோஷம் விழியன், உங்களோட இன்னைக்கு ரெமிரா டாக்ஸில் பேசினது வந்து எனக்கு ரொம்ப திருப்தி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேசுவோம். ஆமாம், இன்னும் நிறைய பேசுவோம். இது பார்ட் 1 தான் முடிஞ்சிருக்குங்க, இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடருமோட இதை நான் முடிக்கிறேன். நன்றி.